ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம ராகு திசையில் ராஜயோகம் யாருக்கு, ராகு திசையில் யாரெல்லாம் கோடீஸ்வரனா மாறுவாங்க, ராகு திசையை பத்தி முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்கிறாரு, எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு, எந்த பாவத்துல இருக்கிறாரு, எப்படி நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத முழுமையா பார்க்க போறீங்க. ஸோ நாம சொல்லுவோம், ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு. ராகு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கூரையை பிச்சுக்கிட்டு தருவார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விட அதிகமாவே தருவார். ராகு திசையில தான் ஒருத்தர் வைரல் ஆவார். திடீர்னு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டு நிறைய ஃபேமஸ் ஆகி உலகம் முழுக்க பேசுறது இவர் தான். திடீர்னு ஏதோ ஒரு துறையில பெரிய ஆளா வந்துருவாரு. திடீர்னு ஜோதிடத்துறையா இருந்தாலும் சரி, அது விளையாட்டு துறையா இருந்தாலும் சரி, அது வியாபாரமா இருந்தாலும் சரி, அவர் பெரிய அளவுல பேசப்படுறாரு அப்படின்னு சொன்னா அங்க ராகுவோட அனுக்கிரகம் இல்லாம எதுவுமே நடக்காது. நான் சொல்லுவேன், ராகுனுடைய அனுக்கிரகம், ராகு நீங்க தோஷம்னு சொல்றீங்க இல்லையா, ராகுவோட தோஷமோ நீங்க யோகமோ எப்படி எடுத்துக்கினாலும் சரி, ராகுவோட அனுக்கிரகம் இல்லாம உங்களால இந்த உலகத்துல நிறைய பணம் சம்பாதிக்க முடியவே முடியாது. அதுவும் இந்த கலியுகத்துல ராகு கருணை இல்லாம உங்களால எதையுமே அதிக அளவுல சம்பாதிக்க முடியாது. ஆக ஒருத்தரை உச்சாணிக்கு தூக்கி போறதும் ராகுதான். திடீர்னு நடக்கக்கூடிய விபத்து, காயம், கண்டம் இப்படி சொல்லக்கூடியதும் ராகுதான். எதுவுமே இல்ல, சமநிலை இருக்குதா, அதையும் அப்போ ராகு திசையில புக்திகள் அப்படின்னு இருக்கு. அந்த புத்தி என்ன செய்யும்? நான் எப்பயுமே சொல்லுவேன் ஜோதிடம் பார்க்க வரவங்க கிட்ட, இப்ப ஒரு திசை அப்படின்னு சொன்னா அந்த திசையில அந்த புத்தியே வரும். சுய புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன சொல்லுவேன், ராகு ஹெட் மாஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் முதல்ல வகுப்புல பாடம் நடத்திட்டு போறாரு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆசிரியர் ராகுவை, அதாவது ஹெட் மாஸ்டரை எதிர்த்துக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சலுகை செய்யலாம், நல்லாவும் நடத்தலாம், கடுமையாவும் இருக்கலாம். இப்படி பார்த்தா உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக சொல்லுவேன். ஸோ இப்படிப்பட்ட ராகு உங்களுக்கு வருமா வராதா, இத நாம பார்க்கலாம். நட்சத்திர ரீதியா எந்தெந்த வயதுல வரும் அப்படின்றத தோராயமா இது முன்ன பின்ன ஒரு 4 வருஷம் வரும். ஏன்னா பிறக்கும் பொழுது அந்த திசா இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த திசை இருப்பை பொறுத்து தான் இப்போ உங்களுக்கு இது மாறும். ஆக நீங்க மேஷ லக்கணம் அல்லது மேஷ ராசி எதுவா இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 55 வயசுக்கு மேல உங்களுக்கு ராகு திசை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பரணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 40 வயசுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 25 வயசுக்கு மேல உங்களுக்கு ராகு திசை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ரிஷபம், கிருத்திகை நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க, 25 வயசுக்கு மேல வரும். ரோகிணி அப்படின்னு சொன்னா 15 வயசுக்கு மேல உங்களுக்கு ராகு திசை வரும். இதே மிருகசிரீஷம் அப்படின்னு சொன்னா 5 வயசுக்கு மேல வரலாம். மிருகசிரீஷத்துல நீங்க 7 வருஷம் இருப்பு இருந்துச்சுன்னா 7 வயசுக்கு மேல வரும். அப்போ நம்ம முன்ன பின்ன கொஞ்சம் கூட்டி குறைச்சி சொல்லியிருக்கோம். ஒரு தோராயமா 5 வயசுக்கு மேல உங்களுக்கு ராகு திசை வரலாம். அதே போல திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா பிறக்கும் பொழுதே திருவாதிரை நட்சத்திரம் ராகு திசை தானே. அப்போ ராகு திசை பிறக்கும் பொழுதே உங்களுக்கு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவுங்க. ஏன்னா குரு திசை, குரு திசைக்கு அப்புறம் நீங்க கணக்கு பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியா வரும். அப்ப லாஸ்டா அவர் 100 100 வயசு வரைக்கும் இருந்தாதான் வரும். ஆக இது நம்ம கணக்குல வராது, இவருக்கு அந்த யோகம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். யாருக்கு? புனர்பூசத்துக்கு. அடுத்து பூசம் அப்படின்னு சொன்னா 80 வயசுக்கு மேல வரும். ஆயில்யம் அப்படின்னு சொன்னா 70 வயசுக்கு மேல. மகம் அப்படின்னு சொன்னா 55 வயசுக்கு மேல. பூரம் அப்படின்னு சொன்னா 40 வயசுக்கு மேல. உத்திர நட்சத்திரமா உங்களுக்கு 25 வயசுக்கு மேல உங்களுக்கு ராகு திசை வரும். அதே போல அஸ்த நட்சத்திரமா உங்களுக்கு 15 வயசுக்கு மேல உங்களுக்கு ராகு திசை வரும். சித்திரை நட்சத்திரமா உங்களுக்கு 5 வயசுக்கு மேல உங்களுக்கு ராகு திசை வரும். உத்திர நட்சத்திரமா நீங்க 25 வயசுக்கு மேல உங்களுக்கு ராகு திசை வரும். அடுத்து உத்திரம்ன்றது 25 வயசு சொல்லியாச்சுங்க. சித்திரை அடுத்து சித்திரை. சித்திரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 5 வயசுக்கு மேல. சுவாதி ராகுவோட நட்சத்திரம் பிறக்கும் பொழுதே வந்துடும்.
அதே போல விசாகம் குருவோட நட்சத்திரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து அனுஷம் 80 வயசுக்கு மேல, கேட்டை 70 வயசுக்கு மேல வரும். மூல நட்சத்திரம் 55 வயசுக்கு மேல, பூராடம் 40 வயசுக்கு மேல. நீங்க உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 25 வயசுக்கு மேல வரும். திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா 15 வயசுக்கு மேல. அவிட்ட நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 5 வயசுக்கு மேல உங்களுக்கு ராகு திசை வரும். அவிட்டம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா 5 தான். அடுத்து சதய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா பிறக்கும் பொழுதே ராகு திசை. அப்போ பாத்தீங்கன்னா ராகு திசையிலே நீங்க பிறக்குறீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குருவோட நட்சத்திரம் ராகு திசையை சந்திக்க போறது இல்லை. அடுத்து உத்திரட்டாதிக்கு 80 வயசுக்கு மேல வரும். ரேவதிக்கு 70 வயசுக்கு மேல வரும். ஸோ 27 நட்சத்திரத்துக்கும் எந்த வயசுல உங்களுக்கு ராகு திசை வரும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இப்போ உங்களுக்கு ராகு திசை நடக்குதா இல்ல வரப்போகுதா அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம இத சொல்லியிருக்கோம். அடுத்து எந்த வயதுல வரும் அப்படின்னு நட்சத்திர பிரகாரம் நாம சொல்லியாச்சு. ராகு எந்தெந்த வீட்டுல இருந்தா நன்மை செய்யும்? இப்போ பாவப்படி திசா புத்தின்னு சொல்லிட்டாலே நீங்க பாவத்துக்கு வந்துடும். உங்களுக்கு திசை நடக்குது அப்படின்னு சொன்னா ராசி கட்டம் இருக்கும், அம்ச கட்டம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல பாவ கட்டம் அப்படின்னு இருக்கும். அந்த கட்டத்துல ராகு 3, 6, 10, 11 இருந்தாருன்னா நன்மையை செய்வார். அப்போ பாவத்துல ராகு எங்க இருந்தா நன்மையை செய்வாரு? 3, 6, 10, 11. குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது பாப கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இயற்கையில் பாப கிரகங்கள் 3, 6, 10, 11 இருந்தா நன்மையை செய்யும் அப்படின்றது பொதுவான விதி. இது ராகுவுக்கும் பொருந்தும். அடுத்து ராகு எந்தெந்த ராசியில இருந்தா நன்மையை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இங்க இருந்தா நன்மையை செய்யும். அது இல்லாம உபய ராசின்னு இருக்கு இல்லைங்களா? தனுசுல இருந்தா கோதண்ட ராகு அப்படின்னு பேரு. அதே போல மீனத்துல இருந்தாலும் நன்மை செய்வாரு, மிதுனத்துல இருந்தாலும் நன்மை செய்வாரு, கன்னியில இருந்தாலும் நன்மையை செய்வார். ஆக ராகுவுக்கு பிடித்தமான ராசிகள் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ராகு எந்த பாவத்துல இருந்து திசையை நடத்துறாரு? இப்போ ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மேஷ ராசியில ராகு இருக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச ராசி. அந்த ராசி 3ஆம் இடமா இருக்குது. அதாவது கும்ப லக்கணம் அப்படின்னு சொன்னா, கும்ப லக்கணத்துக்கு அங்கிருந்து என்னங்க கும்பம் 1, மீனம் 2, மேஷம் 3. 3வது வீட்டுல இருக்கிறாரு. அப்போ பாவமும் நன்மையா இருக்குது. அவருக்கு பிடிச்ச ராசியாவும் இருக்குது. ஆக இப்படி இருக்கும் பொழுது நன்மை செய்வாரு. அடுத்து இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பாவம் நன்மை, அடுத்து பாத்தீங்கன்னா இடம் நன்மை. எந்த நட்சத்திரத்துல இருந்தா நல்லது செய்வாரு அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம். இவங்கெல்லாம் சுபர் இல்லையா? அப்போ இந்த நட்சத்திரத்துல ராகு இருந்தாருன்னா நன்மையை செய்வார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்ப நம்ம 3ஆம் இடம் மேஷம்னு சொல்லியாச்சு இல்லையா? கும்பலக்கணம், மேஷம் 3ஆம் இடம். அவருக்கு மேஷம் பிடிச்ச ராசி. அங்க பிடிச்ச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பரணில இருக்கிறாரு. நடு நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பரணிய. ஒவ்வொரு ராசிலையும் நடு நட்சத்திரம் ஒரு சிறப்பான பலனை சொல்லும். அந்த வகையில சுக்கிரனோட நட்சத்திரத்துல ராகு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா லக்னத்துக்கு 3 நன்மையை செய்யறாரு. பிடிச்ச ராசி நன்மையை செய்ய போறாரு. பிடிச்ச நட்சத்திரம் இன்னும் நன்மையை செய்ய போறாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க மதிப்பீடு போட்டுக்குங்களேன். 30, 30 போட்டுக்குங்க. 35, 35 போட்டா 100 வந்துருமா? ஆக 100% அவரு ராகு திசையில நன்மையை செய்ய போறாரு. இவங்க கீழ்நிலையில இருந்தா கூட கண்டிப்பா அவங்க குடும்ப தகுதிக்கு தகுந்த மாதிரி நிச்சயம் அவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு. இப்படித்தான் பார்க்கணும். அப்போ ராகு எந்தெந்த நட்சத்திரத்துல இருந்தா நன்மை செய்வார்? சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணி, பூராடம், அடுத்து பரணி, பூராடம், பூரம். புதனுடைய நட்சத்திரம் என்ன? ஆயில்யம், கேட்டை, ரேவதி. குருவோட நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. ஆக இந்த நட்சத்திரங்கள் ராகு இருந்தா நன்மையை செய்வாரு. சரி, இப்போ ராகு ஒருத்தரோட ஜாதகத்துல சுப பலன் செய்வாரா, நன்மை மட்டுமே செய்வாரா, தீமையை செய்யறாரா, இல்ல நியூட்ரலா இருக்கிறாரா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆக உங்க ஜாதகத்துல இப்ப நாம சொன்னோம் இல்லைங்களா, ராகு உங்க லக்கணத்துக்கு 3, 6, 10, 11 இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா சுபமா செய்ய போறாரு. இதுக்கு பாத்தீங்கன்னா பாவம் இல்லையா, திசையை நடத்த போறாரு. அதனால இதுக்கு கொஞ்சம் மதிப்பெண் அதிகமா கொடுத்துக்குங்க. அடுத்து குருவோட சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு, பார்த்து இருக்கிறாங்க. ராகு இருக்கிறாரு,
இப்ப ராகு வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து சுக்கிரனுடைய பார்வை பெற்றா மகாலட்சுமி யோகங்க. அதுபோல குரு பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறாரு, குருவோட சேர்ந்திருக்கிறாரு, 3ஆம் வீட்லயும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது நன்மை. அடுத்து மிக முக்கியமானது, ராகு இருக்கிறாரு ஒரு வீட்ல. இப்ப உதாரணத்துக்கு நம்ம மேஷம் சொன்னோம் இல்லையா? மேஷத்துல ராகு இருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு சொந்தக்கார் யாரு? செவ்வா. அவரு உச்சமா இருக்கிறாரு. எங்க? மகரத்துல. மகரத்துல அவர் உச்சமா இருக்கிறாரு. அப்போ ராகுவுக்கு வீடு குடுத்த ஓனர் யாரு? செவ்வா நல்ல நிலைமையில இருக்கிறாரு. இப்படி இருந்தா ராகு பூரண சுபமா இருப்பார். இப்ப நாம இந்த சொன்னோம் இல்லைங்களா? அந்த 3 ரூல எடுத்துக்கங்க. ராகு லக்னப்படி 3, 6, 10, 11ல இருக்கிறாரு. ராகு சுபமா தரக்கூடிய அந்த சுப நட்சத்திரத்துல இருக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுபகிரக பார்வையில இருக்கிறாரு. அடுத்து ராகுவுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி உச்சமா இருக்கிறாருன்னா இவங்க 100% ராகு நன்மையை மட்டுமே செய்வார். நீங்க அடிச்சு சொல்லலாம், எவ்வளோ நிலையில கீழே இருந்தா கூட செவ்வாய் திசையில இவங்க ராகு திசை வரும்போது உச்சாணிக்கு போயிடுவாங்க. நீங்க அடிச்சு சொல்லலாம். சரி, ராகு எப்படி தீமை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு 3, 6, 10, 11ல இல்ல. சனி கூடயோ செவ்வாய் கூடயோ இருக்கிறாரு, இல்லது இவங்க பார்வைய வாங்கி இருக்கிறாரு. அப்பயும் தீமை ஆகி போகுது. அடுத்து ராகு இருக்கிற வீட்டு அதிபதி, இப்ப மேஷ ராசியில இருக்கிறாரு ராகு, அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கிறாரு, அங்க வந்து சனி கூடயும் சேர்ந்து இருக்கிறாரு. அந்த வீடு கொடுத்த அந்த செவ்வாய் வந்து கடகத்துல நீச்சமா இருக்கிறாரு. ஆக இது மிக மோசமான ஒரு நிலையை தரும். இவங்க தான் பெரிய இடத்துல இருந்தா கூட திடீர்னு கீழே வந்துருவாங்க. ரெய்டு வந்துருச்சுங்க எங்க வீட்டுக்கு, எல்லா சொத்தும் போயிடுச்சு, இல்ல திடீர்னு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு வீட்டுக்கு வந்தேன் நிம்மதியா இருக்கலான்னு, வர வழியில வந்து எல்லாத்தையும் தூக்கி முட்டாங்க, வீட்டுல கொள்ளடிச்சிட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு பெரிய நோய் வந்து அந்த நோய்க்கு செலவு பண்ணியே காசெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. இப்படி ஏதோ ஒரு விபத்துல இந்த ராகு வந்து தீமையை செய்யும். நன்மையும் இல்ல, தீமையும் இல்ல. அது யாருக்கு சார் அப்படின்னு சொன்னோம்னா, ராகு வந்து மத்த இடம் சொல்லுங்க. அதாவது கேந்திரம். கேந்திரம்னா 1, 4, 7, 10. அடுத்து வந்து திரிகோணம். சரி. இப்ப அடுத்து ராகு திசையில ஒவ்வொரு புத்தியும் வரும். இப்ப ராகு திசையில சுய புக்தி 18, 18 நீங்க அடிச்சீங்கன்னா 2 வருஷம் 8 மாசம் 12 நாள் அப்படி வரும். அந்த புத்தி அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 18, 18 நீங்க பெருக்குனீங்கன்னா நீங்க 2 வருஷம் 8 மாசம் 12 நாள் வரும். ராகு திசையில ராகு புத்தி, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, சுபமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா சுமாரான பலன் நடக்கும். இதே வந்து அசுபமா இருக்கிறன்னா மோசமான பலன் நடக்கும். நடுநிலையா இருந்தாருன்னா சுமாரா இருக்கும். இங்க நீங்க நினைக்கலாம், என்ன இது நல்ல நிலைமையில இருக்கும்போது சுமாரா நடக்கும்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஹெட் மாஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தானே இருப்பாரு. அப்ப நல்ல நிலைமையில இருக்கும்போதும் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, சுமாரான நிலையில இருக்கும்போது ஸ்ட்ரிக்டா இருந்து அவரு கொடுக்கலாமே எங்க போச்சு அப்படின்ற மாதிரி இருப்பாரு. ராகு திசையில குரு புத்தி, ராகு நல்ல நிலைமையில இருக்கிறார்னா குரு நன்மையை செய்வார். ராகு தீமையான நிலையில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா தீமை மட்டுமே செய்யும். சுமாரான நிலைமைனா இங்க குருவும் சுமாரான நிலையை தான் செய்யும். இப்போ இதை புரிஞ்சுக்கணும் சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நாம வந்து ராகுவை 3 பிரிவா பிடிச்சிருக்கிறோம். ஒருத்தருடைய ஜாதகத்துல நன்மையை மட்டுமே செய்வாரா, தீமையை மட்டுமே செய்வாரா, நியூட்ரலா இருப்பாரா, சமநிலையா இருப்பாரான்னு சொல்லிதான் இப்ப திசாபுத்தியும் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு வரேன். கொஞ்சம் வீடியோ பெருசா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க. புரியலன்னா திரும்ப திரும்ப கேளுங்க. ஆக ராகு திசையில குரு புத்தி நன்மை, ராகு திசையில சனி புத்தி நன்மை, புதன் புத்தி நன்மை. ஆக சுபத்துவம் அத்தனைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ராகு திசையில புத்திகள் நன்மையை மட்டுமே செய்யுது. அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நன்மைகளை கூட்டி குறைப்பாங்க. யோகாதிபதி பாதகாதிபதியா இருந்தா கூட ராகு நல்ல நிலைமையில இருந்தாட்டா குடுன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர்தான் ஹெட்மாஸ்டர்னு சொல்லிட்டேன். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன். இந்த பாரு, ஒழிச்சு கட்டுருவேன். நீங்க பசங்களுக்கு வந்து கரெக்டா பாடம் நடத்தணும். உட்காந்து செல்போன் நோண்டுற வேலைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? அதுவும் இன்னும் கொஞ்சம் ஒரு படி போய் என்ன பண்ணுவாங்க, கேமரா வச்சுன்னு பார்த்துன்னு உட்காந்துருப்பாரு. ஒழுங்கா பாடம் நடத்து, பிள்ளைங்க கிட்ட கடுமையாவும் இருக்காத, பாடத்தை ஒழுங்கா நடத்துன்னு சொல்லுவாரா இல்லையா? அப்போ ராகு சுபத்தன்மையில இருந்தா
மற்ற கிரகங்கள் பாதகாதிபதி, நீச்சம் அது இது எதுவா இருந்தாலும் அந்த ராகு திசை நன்மை மட்டுமே செய்யும். நீங்க வாழ்க்கையில பார்க்கலாம். அவனுக்கு மட்டும் என்னப்பா எந்த கோச்சாரமும் எதுவும் பண்ணல. நல்லாவே இருக்கிறான். பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? இதுதாங்க அது. ராகு தீமை நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாமே, எல்லா புத்தியும் தீமையா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாரு? இவரு போயி மாணவர்களுக்கு பாடம் நடத்த விடாம மத்த ஆசிரியர்களையும் கெடுத்துட்டு உட்கார்ந்திருப்பார். ஆக இப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்து சுமாரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சுமாரா இருக்கும்பொழுது ராகு திசையில புதன் நன்மையை மட்டுமே செய்யுங்க. நல்லது செஞ்சுரும். சுக்கிரன் நன்மையை செஞ்சுரும். மத்த புத்திகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சுமாரான பலத்தையே குடுக்கும். அப்போ ராகு திசை சுமாரா இருக்கக்கூடிய, நடுநிலையா இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட புதன் புத்தியும், சுக்கிர புத்தியும் ஏதாவது ஒரு பீக்ல கொஞ்சம் தூக்கி விடும். மத்த புத்திகள் சமநிலையில தான் இருக்கும். சரி. இப்போ ராகுனுடைய நன்மை பெறவங்களும், ராகு நடுநிலையில் உள்ளவங்களும் ஓகே. ராகு நல்ல நிலைமையில இல்லாம கஷ்டப்படுறவங்க என்ன சார் பண்ணலாம்? ஆக ராகுவுக்கு சித்தர் வழிபாடு அருமையா இருக்கும். ஏதாவது ஒரு சித்தரை நீங்க புடிச்சுக்கிங்க. இந்த சித்தர் வழிபாட செஞ்சுட்டு வாங்க. அது மட்டும் இல்ல, தினமும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலையில காயத்ரி ராகுனுடைய காயத்ரிய 3, 9, 27 உங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. அடுத்து ராகு திசையில ராகு புத்தியில நீங்க ராகு காயத்ரி சொல்றீங்க. இப்ப ராகு திசையில குரு புத்தி நடக்குதுன்னு சொன்னா, ராகுவோட காயத்ரி ஒரு 3 முறையோ, 9 முறையோ சொல்றீங்க. குருவோட காயத்ரியும் சொல்றீங்க. அடுத்து ராகு திசை முழுவதும் முடியிற வரைக்கும் நீங்க ராகு எந்த ராசியில இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த ராசிக்கு தகுந்த மாரி உள்ள துர்க்கைய போய் நீங்க வணங்குங்க. அதாவது ராகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, செவ்வாய் வீட்ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல போய் நீங்க துர்க்கைய வணங்கலாம், காளிய வணங்கலாம். அங்க போயிட்டு நீங்க தீபம் ஏத்தி வழிபட்டுட்டே வரலாம். அந்த சமயத்துல நீங்க கோயிலுக்கு போக முடியல, வீட்ல இருக்கிறீங்க, பெண்களா இருந்தா வீட்ல இருக்கிறீங்க. அந்த சமயத்துல உங்க ஊர்ல, உங்க அருகில வந்து கோயில் திறந்திருக்காது அப்படிங்கிற வீட்டிலேயே வந்து அந்த ராகு கால வேளையில நீங்க விளக்கேத்தி, துர்காஷ்டமி, துர்க்கையினுடைய பாடல்கள் இதெல்லாம் நீங்க வந்து கேட்கலாம். குறிப்பா அந்த மங்கள ரூபிணி, மதியணி, சூலினின்னு சொல்லுவாங்க. அந்த பாடல் ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அத நீங்க கேட்கலாம். ஆக ராகு திசையில பரிகாரங்கள் அப்படின்றது இத நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது நன்மைகள் பல நடக்கும். இதுவரைக்கும் இந்த வீடியோவ பொறுமையா பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அனைவருக்கும் ராகு பகவான் நன்மையே செய்வதாக அமையட்டும். வாழ்க நலமுடன்.